வெல்கம் பேக் டு லேக் vlogger. நான் உங்க லேக் நம்ம பேசுறேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல வந்து 6 மாசமா வந்து வீடியோ போடலங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியா பிராண்ட், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பிராண்ட், அதுவும் தமிழ்நாடு கூட இல்ல சென்னை பிராண்ட் சேர்ந்த வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோங்க. ஸோ இந்தியன் மல்டிநேஷனல் 2 வீலர் அண்ட் 3 வீலர் கம்பெனியோட வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். TVS திருவரங்குடி வெங்காரம் சுந்தரம் அவங்களோட வண்டி, அவங்களோட கம்பெனி பேர்ல இருக்கிற என்டார்க் வண்டி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த என்டார்க் வண்டியோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டிவிஎஸ் வண்டியில இருந்து இருக்க டிவிஎஸ் என்டார்க் வந்து பார்க்க போறோம். டிவிஎஸ் என்டார்க் வந்து இந்தியாஸ் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் வந்து டிவிஎஸ் சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லுக்ல இருந்து பார்த்துக்கலாம். லுக்கு வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் மூடாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் 125cc வந்து நார்மலாக ஓரளவுக்கு இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து லுக் வைஸாக பார்த்தா வந்து ஒரு செம்மையாக ஒரு செக்ஸியான லுக்கு தான் இருக்குங்க. முன்னாடி கண் அது எல்லாமே பார்த்தா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க இந்த டிவிஎஸ் என்டார்க்கு 150cc. ஸோ நம்ம இந்த 150cc பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்ஜின் வந்து 149.7cc கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹை ஸ்பீட் வந்து 104 டிவிஎஸ்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. 150cc இருந்ததால 104 வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 0 to 60 வந்து 6.3 செகண்ட்ஸில் வந்து ரீச் ஆகும் சொல்லியிருக்காங்க. நம்ம டிவிஎஸ் என்டார்க் வந்து நார்மலான வண்டின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, சத்தியமாக நார்மலான வண்டி இல்லை. ஏன்னா இந்த வண்டியில வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, பவர் எக்ஸ் கனெக்ட் இருக்கு அண்ட் ப்ளூடூத் கனெக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நேவிகேஷன் செட்டிங் வந்து இருக்குங்க. 2 லட்ச ரூபாய் இல்லாத வண்டியில கூட இந்த வண்டியில இருக்கிற அந்த ப்ரொஜெக்டர் லைட், அந்த 4 ஹெட்லைட் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. இப்போ வர ரீசெண்டா பெரிய பெரிய பைக்ல கூட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கறது இல்லை. ஆனா இது 150cc வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இந்த வண்டியில ஃபியூல் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோம்னா 5 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் மேக்ஸிமம் வந்து 30 to 35 வந்து இந்த வண்டி மைலேஜ் தருதுங்க. ஸோ ஒரு டீசென்டான மைலேஜ் தான் அந்த வண்டி வந்து தருது. ஏன்னா 150cc, ஸோ மேக்ஸிமம் வந்து மைலேஜ் அவ்வளோதான் தரும், 30 to 35. இதுவே அதிகம் தான் நம்ம சொல்லலாம். ஸோ வண்டியோட போட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 22 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 லிட்டர் கொடுத்ததால நம்ம வந்து 2 ஹெல்மெட்டும் இதில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இது ஸ்கூட்டராக நம்ம கன்சிடராக பண்ண முடியாதுங்க ஃபேமிலி. ஏன்னா இது வந்து ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்காகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூட்டர் சொல்லி கலாய்ப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து இது சொல்ல முடியாது. மேக்ஸிமம் எவ்வளோக்கு வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்களோ அவருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த வண்டியில் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து நம்ம வேறு ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து 150cc மேலே இருக்கிற வண்டியில் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்ரிலாவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம டிவிஎஸ் என்டார்க்லேருந்து வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அமுங்கிற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்ல வியூவில் பார்த்தோம்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து வெயிலில் போகணுன்னா நம்மளுக்கு அவ்வளோவா வந்து பிரைட்னஸ் கிளார் அடிக்காது. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளேயோட நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மிரர் பார்க்கும்போது எப்பயுமே வந்து மிரர் வந்து நார்மலாக தான் எல்லா வண்டியிலையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு விசிபிலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ஓட்டி தான் நம்ம பார்க்கணும். ஓட்டி பார்த்துட்டு இதோட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து கிக்கர் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில கிக்கர் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் 2-3 வீடியோ சொல்லிட்டு இருப்போம். ஸோ ரே ZR அதுலேருந்து கிக்கர் மேக்ஸிமம் அந்த வண்டியில இல்லை. ஸோ இந்த வண்டியிலையும் கிக்கர் இல்லை. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிளாஸாக கூட நம்ம நினைக்க வேணாம். ஸோ இது எல்லாமே நல்லதுக்காக. ஏன்னா BS6, ஸோ கிக்கர் இல்லாமல் நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் இருந்தாலும் போதும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போனா, இந்த வண்டி கொடுத்த நம்மளுக்கு அரிஹந்த் டிவிஎஸ் 1000 லைட்ஸ் அவங்க இருக்கிற திரு மணி சார் அவர்களுக்கு வந்து நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ 2 மாசமா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோ வந்து இந்த என்டார்க் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடைசியில மணி அண்ணா மூலியமா தான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம், பாய்.